சேகர ஆழ்வாரின் அற்புத வரலாற்றை இப்பொழுது காணலாம். நீர்வளம், நிலவளம், மலைவளம் மிக்க கேரள நாட்டில் கொல்லி நகரத்தை ஆட்சி புரிந்து வந்த திருடவிரதன் பல காலம் பிள்ளை பேரின்றி திருமாலை நோக்கி தவம் புரிந்தான். அவன் வேண்டுகோளுக்கிணங்கி எம்பெருமான் திருவருளால் திருடவிரதன் மனைவி கருவுற்றாள். கலியுகம் 28ஆம் ஆண்டு பிரபவ ஆண்டு மாசி மாதம் சுக்லபக்ஷம் துவாதசி திதி வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தில் மதானி அம்சமாய் குழந்தை ஒன்று பிறந்தது. அரசனும் அரசியும் மட்டற்ற மகிழ்ச்சியுடன் அரசு முறைப்படி குழந்தைக்கு குலசேகரன் என்னும் திருப்பெயர் சூட்டினர். 7 வயது அடைந்ததும் பூணூல் அணிவித்து தக்க குருவை கொண்டு கல்வி கற்பிக்கச் செய்து பல வகை நூல்களையும் ஓதுவித்தனர். அரசர்க்குரிய யானையேற்றம், குதிரையேற்றம், வாள், வில், சிலம்பம் முதலிய பயிற்சிகளிலும் குலசேகரர் சிறந்து விளங்கினார். தக்க பருவம் அடைந்ததும் திருடவிரதன் குலசேகரருக்கு மணம் செய்வித்து அரசாட்சியை ஒப்புவித்தான். குலசேகரர் குறளறம் தவறாமல் நீதி நெறிப்படி மக்கள் அனைவரும் மகிழ்ந்து வாழும் வண்ணம் செங்கோல் புரிந்து வந்தார். நாடெங்கும் சமயம் தழைக்க ஆலய வழிபாடு, வைணவ சேவை குறைவின்றி நடைபெற ஆவண செய்து மக்கள் இன்புற்று வாழ்ந்தனர். ஒரு நாள் இரவு குலசேகரருடைய கனவில் திருநாராயணன் தோன்றி தன் திருவிளை ஆடலை காட்டி அறியாமை உலக வாழ்விலிருந்து நீங்கி மெய்யறிவு பேரின்ப நிலை அடையும்படி திருவருள் புரிந்தார். விண்ணவரும் மாதவந்தோறும் காணுதற்கரிய காட்சியை கண்ட குலசேகரரும் பெரும் மகிழ்வு அடைந்து உலக இன்பங்களில் பற்றற்றவராய் உறக்கத்திலிருந்து விழிப்புறாமல் எம்பெருமான் திருப்பெயர்களிலே சிந்தை கொண்டு தியானத்தில் இருந்தார். அதிகாலையில் அரசன் பள்ளி எழுந்திராததைக் கண்ட அமைச்சர்கள் முதலானோர் பள்ளியறை சென்று அரசரை வணங்கி பலவாறு போற்றி செய்து துயில் எழுப்பலாயினர். அரசனும் கண் விழித்து பார்த்து அமைச்சரை நோக்கி, அழிவுக்குரிய இவ்வுடலை கொண்டு சிற்றின்பங்களில் மூழ்கி பேதையாகி காலத்தை வீணாக கழித்து விட்டேன். இனி பேரின்ப கடலாகிய திருநாராயணன் திருவடிகளை புகழடைந்து அவனது திருப்பெயர்களை தியானிப்பதையும் திருமாலடியார்களை சேவிப்பதையுமே தொண்டாக கொண்டுள்ளேன். இதற்கு ஆவண செய்யுங்கள் என்று கூறினார். அன்று முதல் குலசேகரர் அரச கருமங்களில் நாட்டமின்றி மாயோனின் திருவிளையாடல் கதைகளை கேட்பதிலும் பாகவத குருக்களை தன் அரண்மனையில் அன்புடன் வரவேற்று ஆதரிப்பதிலும் புலவர்களைக் கொண்டு இராமாயணம், பாகவதம், பாரதம் முதலிய காப்பியங்களை கேட்பதிலும் காலத்தை கழித்தார். அவற்றிலும் சிறப்பாக இராமாயணத்தில் மிக்க ஈடுபாடு கொண்ட சக்கரவர்த்தி திருமகனுடைய வடிவழகையும் வீர தீர செயல்களையும் உண்மை, அன்பு, கருணை முதலிய நற்குண பண்புகளையும் அரண்மனை புலவர் மூலமாக கேட்டு மகிழ்வடைவதோடு சில சமயங்களில் பித்தராகி விடுவார். அரசருடைய திருமால் அன்புக்கு ஏற்றவாறு புலவரும் இராமாயண காப்பியத்தில் ஒன்றிச் சொற்பொழிவு செய்து வந்தார். ஒரு சமயம் அரண்மனை புலவர் வெளியூர் செல்ல நேரிட்ட போது அரண்மனையில் சொற்பொழிவு செய்யும் பொருட்டு தன் மகனை விடுத்திருந்தார். குலசேகரருடைய மனப்பாங்கினை அறியாத அந்த சொற்பொழிவாளர் அச்சமயம் ஆரண்ய காண்டத்தில் சீதை, ராம, லக்ஷ்மணர்கள் வனவாசம் செய்யும் போது பல்லாயிரக்கணக்கான அரக்கர்களையும் எதிர்த்து ராமன் தன்னந்தனியாகவே போரிடும் கட்டத்தை சொல்லி வந்தார். ராமன் தான் ஒருவனாகவே அசுரர்களை எதிர்த்து போராடுவதை கேட்டு கலக்கமடைந்த குலசேகரர் மிக்க சீற்றம் கொண்டார். தன் வாளை உருவிய வண்ணம் படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு அரக்கர்களை எதிர்த்து போரிட வரும்படி அமைச்சர்களுக்கு ஆணையிட்டார் குலசேகரர். அரசரின் சித்த போக்கினை அறிந்த அமைச்சர்கள் பீதியடைந்து ஒருவாறு மனம் தேறி ராமன் அரக்கர் பூண்டை அடியோடு அழித்து வெற்றி வாகை சூடி திரும்பினார் என்று குலசேகரரிடம் கூறி அவரை தேற்றினர். இவ்வாறு அரண்மனை எங்கும் தெய்வ ஈடுபாடு அதிகரித்து அரச காரியங்களுக்கு தடையாக இருப்பதை கண்ட அமைச்சர்கள் மனம் வருந்தி பாகவதர்களின் மீது பழியை சுமத்தி அரசரின் கருத்தை மாற்ற எண்ணி சூழ்ச்சி ஒன்று செய்தனர். ராமன் சிலையில் இருந்த மணிமாலை திருடு போய் விட்டது என்று அரசரிடம் கூறி பாகவதர்கள் மீது பழி சுமத்தினர். அவ்வுரையை கேட்ட மன்னன், எம் பாகவத குழுவினர் எக்காலத்துக்கும் எதை செய்ய மாட்டார்கள், அதை இன்றே மெய்ப்பிக்கின்றேன் என்று கூறி கொடிய நச்சு பாம்புகளை பிடித்து குடத்தில் அடைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். அக்குடத்தில் தன் மோதிரத்தை போட்டு காவலர்களை நோக்கி, பகவத் பாகவதர்கள் மணிமாலையை திருடியது உண்மை என்று யாரேனும் கூறுவீர்களேயானால் இக்குடத்தில் உள்ள மோதிரத்தை எடுத்து மெய்ப்பியுங்கள் என்று கூற கேட்டு காவலர்கள் திகைத்தார்கள். உடனே மன்னன் அக்குடத்தில் கையை விட்டு மோதிரத்தை எடுத்து வைணவ பாகவதர்கள் எக்காலத்துக்கும் தவறு செய்ய மாட்டார்கள் என்று மெய்ப்பித்ததைக் கண்டு காவலர்கள், அமைச்சர்கள் முதலானோர்கள் அஞ்சி நடுங்கி மன்னரின் பாகவத பண்பினை கண்டு வியந்தனர். அது முதல் குலசேகரர் அரச கருமங்களில் பற்றற்றவராய் திருவரங்க பெருமானை காண வேண்டும் என்னும்
ஆற வேட்கை உடையவராய் இருந்தார். அமைச்சர்கள் அவ்வப்போது செய்து வந்த ஏற்பாடுகளால் சில காலம் தாமதமடைந்து வந்ததைக் கண்ட குலசேகரர் மனம் வருந்தினார். திருவரங்கத்தில் பாம்பனை மேல் பள்ளி கொண்ட பரம்பொருளை காணும் திருநாள் என்று வருமோ என்று ஏங்கி அழகிய மணவாளரை வேண்டி இருளிரியச் சுடர்மணி என்னும் 30 பாசுரங்களை பாடி அருளினார். சில காலம் கழிந்த பின் அரச போகத்தை அறவே துறந்து பாகவத குழுக்களுடன் திருவரங்கத்தை நோக்கி செல்லத் தொடங்கினார். திருவரங்க பெருநகரை அடைந்து காவிரியில் நீராடி பாம்பனை மேல் பள்ளி கொண்ட திருவரங்க பெருமானை கண்டு பேருவகை அடைந்து கண்களில் நீர் பெருக கை குவித்து விழுந்து வணங்கி பல பாசுரங்களால் போற்றி இசைந்தார். தன்னுடைய குமாரத்தியின் மனம் குளிர அரங்கனுக்கே அவளை மனம் முடித்தார். இதனால் பெரியாழ்வரை போல இவருக்கும் திருமாலுக்கும் மாமனார் என்ற ஸ்தானம் ஏற்பட்டது. இன்று திருவரங்கத்தில் அரங்கனும் சேரக்குலவல்லியும் இணைந்து காட்சியளிக்கும் சன்னதி அமைந்துள்ளதை இன்றும் காணலாம். குலசேகரர் பக்தி பெருவெள்ளத்தில் மூழ்கிய நிலையை கண்ட திருவரங்க பெருமான் அவரை திருவேங்கடமலைக்கு ஏகுமாறு பணித்தார். குலசேகரரும் அங்கிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரத்தில் திருவரதராஜ பெருமாளை கண்டுகொண்டு திருப்பதி மலையை அடைந்தார். திருவேங்கடமுடையான் சன்னதியில் அடிபணிந்து அகம் குளிர்ந்து மகிழ்ச்சி கண்ணீர் வடித்து ஊனேறு செல்வத்து எனும் பாசுரங்களை கொண்ட திவ்ய பிரபந்தங்களை பாடியருளினார். சில காலம் திருமலையிலிருந்த பின்னர் வித்துவக்கோட்டம்மானை தரிசித்துவிட்டு வடமதுரை, கோவர்த்தனம், பிருந்தாவனம், சித்திரகூடம், திருவைகுண்டம் மற்றும் அநேக திருத்தலங்களை கண்டு 105 பாசுரங்கள் கொண்ட பெருமாள் திருமொழி என்னும் திவ்ய பிரபந்தத்தையும் வடமொழியின் முகுந்தமாலை என்னும் நூலையும் பாடியருளினார். பின்னர் பல திருத்தலங்களுக்கும் சென்று கடைசியாக மன்னார்கோவில் என்ற திருத்தலம் வந்தார் குலசேகரர். அங்கே பெருமாளின் நின்ற, இருந்த, கிடந்த கோலங்களை கண்ணார கண்டு மகிழ்வெய்தி அங்கேயே முக்தி அடைந்தார். அங்கே அவருக்கு தனி சன்னதியும் இருக்கிறது. இந்த திருத்தலம் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. அஞ்சனமா மலைப்பிறவி ஆதரித்தன் வாழியே, அணியரங்கர் மனத்தோனை அமர்ந்த செல்வன் வாழியே, வஞ்சி நகரந்தன்னை வாழ்வித்தான் வாழியே, மாசி தனிபர் புனர்பூச வந்துதித்தான் வாழியே, அஞ்சலெனக் குடம்பாம்பில் கையிட்டான் வாழியே, அனவாதமி ராமகதை அகமகிழ்ந்தான் வாழியே, செஞ்சொல்மொழி 100 செப்பினான் வாழியே, சேரலர்கோன் செங்கமலத் திருவடிகள் வாழியே. குலசேகரர் ஆழ்வார் திருவடிகளே சரணம். இத்துடன் குலசேகர ஆழ்வாரின் அற்புத வரலாறு முடிவுற்றது.